மாட்டிட்டோம். இந்த பார்த்தீங்கன்னா அந்த அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு அங்கே இருந்தது மற்ற துருவம் துருசு. இந்த பார்த்தீங்கன்னா மற்ற அதுக்குரிய மற்ற பாய் வந்து இந்த இருக்குது. விளாண்ட வீடியோ மாமா இறங்குதுச்சா. நான் கொஞ்சம் பிந்திட்டேன். இந்த இதுக்கு நேரே ஒரு முதல் உண்டு இறங்குனது. பாப்போம் போய் அப்பா இந்த குளத்தில் ஊற்று இந்த வா இங்கே அத்தனையும் வந்து தமிழாக்களுக்குரிய காணி தான் உலகம். அதை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழாக்கள ஆதிக்கம் வந்து எவ்வளவு வந்து மேலே இங்கே இருந்திருக்குன்றதை உங்களுக்கு விளங்கும்னு நான் நினைக்கிறேன். மட்டுமே தாங்கள் 4-5 கோடியும் சேர்ந்து 1000 கிலோ கிட்டத்தட்ட பிடிச்சானலாம்னு சொல்லி சொன்னால். ஹலோ வணக்கம், நான் துஷாந்த் துஷாவையும். நாங்கள் வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற சிங்களத்தில் சொல்லலாம் முறவெவை என்று சொல்லி, அதாவது பன்குளத்தில் இருக்கிற முதலியார் குளம் என்று சொல்லி சொல்லுவாங்க. அந்த குளத்தில் தான் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து நிற்கிறோம். இது சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்களை வந்து நான் வந்து இந்த காணொலியில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விஷயங்களை நான் தரையிலுமோ தருவேன். முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து வீடியோ நாங்கள் வந்து செய்கிறோம். செய்து போடக்குள்ளையும் வந்து சரியான வியூவர்ஸ் குறைவாக இருக்குது. நாங்களும் கஷ்டப்பட்டு தானே செய்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்கள். ஹலோ, நான் சொன்ன மாதிரி சிலர் சொல்லியிருப்பாங்க இதான் வந்து முதலி குளம்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து முதலி குளம் கிடையாது. இந்த நாங்கள் வந்து இதில் ட்ரிங்கோவில் வந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் வந்தால் முன்னுக்கு இருக்கிறது வந்து பன்குளம் முறவைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் இது. மறுபடி முதலி குளத்தை வந்து நாங்கள் போய் பார்ப்போம். இது நான் வந்து நிற்கிற இடத்துனா முறவை போலீஸ் தாண்டி வந்து பிள்ளையார் கோயிலுக்கும் முறை போலீஸுங்க இடையில் நிற்கிறேன். இது ஏன் இடத்துக்கு வந்து நான் சொன்னால், இந்த வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரண்ட காலத்தில் வந்து 10 ஏக்கராக வந்து எல்லாருக்கும் வந்து பிரித்து கொடுக்கப்பட்டதான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை வயலும் வந்து பிரிட்டிஷ்காரண்ட உறுதி இதான் வந்து உறுதிக்குரிய வயல் தான் வந்து உழவுமே. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனையும் வந்து தமிழாக்களுக்குரிய காணி தான் உழவும். அதை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழாக்கள ஆதிக்கம் வந்து எவ்வளவு வந்து மேலே இங்கே இருந்திருக்குன்றதை உங்களுக்கு விளங்கும்னு நான் நினைக்கிறேன். பாடி தொலையும். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஏக்கருமே வந்து 10 ஏக்கரா எல்லாருக்குமே பெரும்பாலும் எல்லாருமே இப்போ வந்து வேறு ஆக்களுக்கு இருந்தாலும் கூட அப்போ இருந்து எல்லாமே தமிழ் ஆக்களுக்குரிய காணி தான். கிட்டத்தட்ட அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தமிழாளுக்கு அதில் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரண்ட உறுதியோட 100 ஏக்கர் இருக்குது. எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடாங்க. இங்கே வந்து எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து தமிழாக்களுக்குரிய காணிலாம் இப்போ மாறி போயிட்டு. ஆனால் பிரிட்டிஷ்காரண்ட உறுதி கொண்ட காணிகள் தான் அவ்வளவுமே. என்னமாடா நீ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றாபுரத்துக்கும் ட்ரிங்கோக்கும் இடையான மெயின் ரோட் வந்து இதில் வந்து இங்கே மேலே போனீங்கன்னு சொன்னால் நாமல் வச்சு இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போகிற இடம் வந்து இலங்கையான படத்தெல்லாம் வந்து முறவேன்றிருக்கு. இதனோட போனோம்ன்ற தான் வந்து கிட்டத்தட்ட 4.3 கிலோமீட்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் போகணும். போனால் தான் வந்து அந்த முதலி குளத்துக்கு வந்து நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் போய் பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து முதலி குளத்திலிருந்து தண்ணி வர வாய்க்கால். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இடத்துக்கு வருது. ஆனால் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்க்கால காணும். கிணத்த காணமா?
இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீட்டுக்குமே இறக்கம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அந்தந்த வாய்க்கால் இருக்குது பாருங்கள். இங்கே எந்த விதமான வாய்க்காலோ இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இறக்கம் தான், அப்படியே இறக்கம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பாருங்கள், இந்த ஒரு நீல போட் ஒன்று விளாங்குது. அங்கே தான் வந்து வாய்க்கால் பற்றி இருக்குது. நாங்கள் காட்டின துருசு பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஆனால் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமாக வாய்க்காலும் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வாய்க்கால் இருக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 100-150 மீட்டருக்கு வந்து வாய்க்காலே கிடையாது. இந்த பார்த்திங்கன்னா அந்த அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்குது அங்கே இருந்தது மற்ற துருசு. இந்த பார்த்திங்கன்னா மற்ற அதுக்குரிய மற்ற வாய் வந்து இந்த இருக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 150 மீட்டர் வந்து இது வந்து அந்த வாய்க்காலே இல்லை. எந்த டெக்னாலஜி எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திருக்காங்க தெரியல. ஆனால் கீழே பட்டை வச்சுருக்காங்க. பல பட்டையினூடாக கீழே வந்து இந்த பாருங்கள் எவ்வளோ தண்ணின்றாலும் இதால் தான் வந்து தள்ளுது. இது வந்து அப்போ 1961ஆம் ஆண்டே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 ஏக்கருக்கு இந்த வாய்க்காலூடாக தான் வந்து தண்ணி போகுது. வாங்க போய் குளத்தை பார்ப்போம். இது முதலி குளத்தை பார்ப்போம். வர்றப்ப ஷலிட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? எங்க ஏய் மிஸ்டர், அதிகாரின்னு சொன்னது என்னத்தான்? என்ன பிள்ளான்னு Katara hai. Hari gina. Mostly. முதல் வந்து ஒரு அண்ணாவோட வந்தேன். இப்போ வந்து ரெண்டாவது தடவை வந்து நான் தனியாக வரேன். பார்ப்போம் போய் என்ன எப்படி இருக்குது, என்ன வியூவல் என்ன மாதிரி இருக்குன்னு போன்ற விஷயங்களை வந்து நான் பார்ப்போம். மேலே வேறு இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். நான் வந்து குளத்துக்கு வந்தாச்சு. குளம் சம்மந்தமான விவரம் போட்டுக்கில் பார்த்தீங்கன்னா விளாங்கும் 27,180 லிட்டர் வந்து இதில் வந்து தாக்குப்பிடிக்கும். இங்கே பாருங்கள் அளவு வந்து 26 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒரு விஷயத்தையும் வந்து இந்த இதில் வந்து போட்டிருக்காங்க. கட்டி நீளம் வந்து 1550, பான் வந்து 200 சொல்லி போட்டிருக்காங்க.
முதலையார் குளம் வந்து 1961 வந்து திரும்பி இதை வந்து உடைஞ்சதை வந்து திருத்த பண்ணி செய்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிள்ளையார், இந்த பிள்ளையாரையும் மற்ற பக்கத்துலேயே இப்போ உத்தரையும் வச்சுருக்காங்க. 23 அடி தண்ணி கிடக்கு. 21ஆம் தேதி நம்ம வந்து 5ஆம் மாதம் 21ஆம் தேதி வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 23 அடி வந்து தண்ணி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் நினைக்கிறேன் இந்த இதில் 23 அடி இருக்குது. 24 32 அடி வரைக்கும் வந்து தண்ணி வந்து இதில் இருக்கும். பிறகு வந்து அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பான்பாயும். இது வந்து மீன்பிடி சங்கத்துக்கு மட்டும்தான் வந்து இங்கே வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி. நாங்கள் வரலாம், நாங்கள் பிடிக்கலாம், வந்து தூண்டல் மட்டும் போட்டு பிடிக்கலாம். வேறு எந்த விதமான இதுவும் வந்து பாவிக்க முடியாது. அதுவும் வந்து நீங்கள் எந்த பெரிய மீன் கூட பிடிக்கலாம், ஆனால் சின்ன மீன் வந்து பிடிக்கல. சின்ன சின்ன மீன்கள் நான் ஒரு தரம் போன முறை வரும்போது சின்ன மீன்கள் பிடிச்சுன்னு பேசி கொண்டு வந்தோம் சங்கத்தால். ஆனால் பெரிய மீன் வந்து எத்தனை கிலோ வரைக்கும் நீங்கள் பிடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நீட்டுக்குமே வந்து இங்கே பாருங்கள், நீட்டுக்குமே வந்து போட் வந்து அடிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் துருசு இந்த அதிகமாக வந்து தண்ணி வந்து இப்போ நாங்கள் வந்து குளம் நிறைஞ்சிட்டு சொல்லி அதிகமாக வந்து தண்ணி வந்து அது மேல் அதிகமான தண்ணி போகிறதுக்காக இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் துருசு வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 தொடக்கம் 3000 3000 ஏக்கர் வரைக்கும் இந்த இதை நம்பித்தான், இந்த குளத்தை நம்பித்தான் வந்து செய்து கொண்டிருக்காங்க. முதல்ல இந்த இறங்குது நான் கொஞ்சம் பிந்திட்டேன். இந்த இதுக்கு நேரே ஒரு முதல் உண்டு இறங்குனது. பார்ப்போம் போய். அப்பா அது வந்து நான் நினைக்கிறேன் சரியான ஆழமாக இருக்குமென்று நினைக்கிறேன். பாட்டா கள்ளிக்கிடுவோம். ஒரு சரக்கிட்டு போயிட்டோமோ நம்ம தான் ஈராப்புறாங்க. இந்த இருக்குது இந்த இதுக்கு நேர கட்டில் படுத்து கிடந்தது. நாங்கள் வேற இறங்கி நான் இன்னைக்கு தான் அங்கே போயிருக்கோம். எல்லாருமே வந்து குளத்துக்கு வருவீங்க, வரும்போது சரியான அவதானமாக இருங்க. முதலைகள் வந்து அதிகமாக வந்து நடமாடக்கூடிய இடங்கள். இந்தியாவில் யார் முறை இந்த சைட் வந்தீங்கன்னு சொன்னால் சரியான கவனம் இருங்க. முதலைகள் வந்து அதிகமாக வந்து நடமாடக்கூடிய இடங்கள் வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து தனியாக தான் வந்திருக்கேன். ஒரு சேலஞ்சாக இருக்கட்டுமே, இந்த இடத்துக்கு வந்து பெருசாக வந்து தனியாக வாரது வந்து சரியான ஒரு என்ன சொல்கிறது சேஃப்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு யாரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படி வர்றதா இருந்தால். முதல்ல வந்து மிஸ் ஆகிட்டு ஒரு சின்ன இடத்துல தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் ஆழம். இப்படியே சரிஞ்சு பார்த்தீங்கன்னா போலாங்க, இப்படியே கொஞ்சம் உயரம், இப்படியே சரிஞ்சுந்தா இப்படியே சரிஞ்சு வந்து இங்கே கீழே போய் திரும்பி இப்படி உயருது. ஆனால் நல்ல ஒரு பிளேஸ். கொஞ்சம் வந்து பார்க்குறாக்களுக்கெல்லாம் வந்து இங்கே பாருங்கள் இப்படி கட்டியிருக்காங்க. இந்த சைட்டெல்லாம் பாருங்கள், இந்த சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா போலாங்க உங்களுக்கு. இந்த இதை பாருங்கள், இங்கே பாருங்கள். இது வந்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, எப்படி சரிவாக இருக்குது. இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் மழை அதிகமான மழை வர்ற டைம் வந்து ஒரு தரம் வந்து நான் வரக்குள்ள அதான் அந்த துருசு கட்டியிருக்காங்க வேணும், அதால் மேலே ஏறி விழுது. அவ்வளவு தண்ணி வந்து இருந்தது. இந்த உள்ளெல்லாம் நான் நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன் தாக்க கொடுக்கல. அப்படி தண்ணி அதாவது எடுத்து அப்படியே ஒரு அடியே கொண்டுட்டு அங்கே போகிறது தான். அங்கே போனால் அப்படியே போய் அப்படியே போக வேண்டியதான். அவங்கள முதலே தான் காட்டிடலாம் போயிட்டு. இந்த சைக்கிள் எங்கேயும் படுத்து கிடக்க வரையா பார்ப்போம். இப்படி கிடந்தான் நான் காட்டுவேன். ஸோ பார்ப்போம். இல்லை இந்த சைடில் இல்லை, அங்கால இருக்கும். அந்த அதால் தண்ணியை தாண்டி போனால் அந்த சைட்லேயே கட்டாயம் இங்கேயோ ஒரு சைடில் வந்து முதல்ல கிடக்கும். இல்லை இவ்வளோத்த படுத்து கிடந்ததுக்கு இந்த சைடில் கட்டாயம் கிடக்கும். இந்த ஏதோ தண்ணி இதாகுது. இஞ்சால் போகலை, என்ன சறுக்கிடும். சறுக்கிட்டால் நாங்கள் முதலைக்கு இறைதான் பிறகு இந்த சரக்கு இங்கே வரும். அப்பா சரக்குது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இங்கே இருக்குன்ற போன்ற விஷயங்களை வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு தரோம். இது என்னது குளத்தில் ஊற்று. இங்கே பார்த்தீங்கன்னா
குளத்தில் ஊற்று இந்த வா மீன் வந்து அந்த சைட்லலாம் மீன் நிற்கிது நெல் இவங்க வலை கொண்டு வர்றவங்க இந்த சைடில் மீன் நிற்கிது பிறகு இந்த சைட் வலை கொண்டு வர்றவங்க இதை அணைச்சரிக்கலாம் ஆனால் நல்ல இங்கே பாருங்க இவ்வளோ தண்ணி வருதுண்டு வா ஆனால் உடைப்பெடுக்காமல் இருந்தால் சரி இப்படி வருது நான் நினைக்கல உடைப்படுத்திட்டோ முடியும் இதை வந்து சரி செய்யணும் இங்கே பாருங்க இவங்க வந்து இதை கேர்லெஸ்ஸாக விட்டு கொண்டு இருக்காங்க இது வந்து குளத்துக்கு அங்கால இருந்து ஊற்றெடுத்து தான் இஞ்சால வருது அப்போ இவங்க வந்து இதை கேர்லெஸ்ஸாக விட்டு கொண்டு இருக்காங்க ஆனால் உடைப்படுத்த விளாங்க இது வந்து மற்ற குளம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதில் காணல அது ஏன்னா மலைகளுக்கு இடுக்குகளுக்கு இடையில தான் வந்து அதிகமான தண்ணி அந்த இதுகள் நிற்கிறதால குளம் எல்லாம் பஞ்சிருக்கிறதால இங்கே பாருங்க இதை பார்த்தீங்கன்னா இங்கே மலை ஆனால் இதுக்குள்ளால் தண்ணி போகுது இந்த இதுக்குள்ளால் அப்படியே விளைச்சி போகுது இதை பாருங்கன்னா உங்கள் பாருங்கள் குளத்திலே விளங்குது அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா உங்கள் தான் போய்கொண்டே இருக்குது பாப்பா அண்ணன் இந்த ஒரு பெரிய மீனோட அமர்த்திட்டு என்ன தூண்டலாம் ஆறல் இது எவ்வளோ ஆறல் தான் கூட படுது போல இருக்கு 1 2 3 ஆறல் 4 Japan. இதெல்லாம் அடுக்கிறல ஏன் தூக்கி எறிஞ்சிருக்கு இதெல்லாம் ஏன் தூக்கி எறிஞ்சிருக்கு சிங்கள அது ஏய் எலிய தாளத்தின்னு ஏ கண்ணெத்த ගන්නවා බයයි වගේ හරි 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 මරණට පස්සේ බෑග් එකට දාන්න හරි හරි ගන්නව නේද ඕනේද මම සේරවිල්ල ඕනනම් අරන් යන්න ඒ පාපා මම සේරවිල කුඹුර කොනඩි 7 ඔව් එයා කොහෙද 10 කනද එන්න පුළුවන් නේද ඒ වෙලාව මින් බලන්න මොරේ ඔක්කොම කට්ටිය යාළුවෝ තමයි එහෙමද ඉන්න අපි කේස් නෑ මේ කට්ටිය ඔක්කොම යාළුවෝ එහෙම ඉන්න පුළුවන් මාළු හවු වෙනවා නම් කියනවා ඉල්ලා මාළු හවු වෙනවා අල්ලපල්ලා කියලා ආරල් මේක මොනවද නම මොකද මොනවද තෙලියා ආරල් තමයි தெளியா அம்மா வச்ச மலைக்க மாட்ட போகிறோம் அங்கே பாருங்க மலை சிட்டியான மலை நானும் தெரியாம வந்துட்டேன் போல் மலைக்க மாட்ட போகிறேன் இங்கே அது நிற்கிறதுக்கு இடம் இல்லை ஓ அதான் போய் தான் போகணும் இந்த வந்துட்டு மலை ஆமாம் அப்படி இருக்குன்னு பாருங்க இந்த லைனை பாருங்க இந்த லைன் ஃபுல்லாக பாருங்க இந்த அவ்வளோமே சிட்டியான மலை மழைண்டா சரியா மாற மழை வருது மாட்டிட்டோம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நனைஞ்சு போய் சேருவோம் போட்டுக்கொள்ளும் இங்கே நிற்கலமில்ல போய் நிற்போம் என்ன ஐயா அக்கள் மீன் வந்து பிடிக்கிறாங்க இந்த பார்த்தீங்களா விளங்க உங்களுக்கு மீன் வந்து பரவாயில்லை படுது இந்த மீன் நான் வந்து 2 மீன் இழுத்துட்டார் 2 மீன் தான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஜப்பானில் கிட்டத்தட்ட 1/2 கிலோ வரும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு மீனை வந்து 1/2 கிலோ கிட்ட வரும்னு நினைக்கிறேன் இஞ்சி பாருங்க இதெல்லாம் இந்த முதல்ல தான் இருக்குல்ல இஞ்சி பாருங்க இறக்கி இருக்கு இந்த இறக்கி போயிருக்கு இந்த இறக்குறது பாருங்க இந்த அங்கே இந்த இறக்கி வந்திருக்கு இந்த இஞ்சாம்பளம் இருக்குது இது வழியாக முதல்ல கிட்ட அந்த
பெரும்பாலும் அந்த சைட் வழியே தான் வந்து முதல்ல. ஏன்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்கள் வந்து நடமாட்டோம், அதால் வந்து இந்த சைட் வந்து குறைவு. ஆனால் அந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க பாருங்க, இந்த சைட்லலாம் வந்து முதல்ல வந்து அதிகப்படியாக வந்தாங்கால இருக்கும். இந்த இப்படி ஆக்கள் வந்து புழக்கம் இருக்கிற இடத்த வந்து முதல்கள் வந்து குறைவு. ஆக்கள் இது இல்லாத பகுதியில் வந்து அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்களே போகிற இல்லை. ஸோ அந்த சைடில் வந்து இருக்கும் முதல்கள். சரி, மழையெல்லாம் மாட்ட போகிறோம். இந்த அங்கே பாருங்கள் மழை எங்கடா. அப்போ நாங்கள் போய் இருக்கிறோம் அந்த ஆறுக்கு வீட்டுக்கு உடையலுமெண்டா பாப்பா. அந்த அதில் ஒரு இது இருக்குது, துருசு திறக்கிற வீடு ஒன்று இருக்குது, அதில் அதுக்கு போய் போவோம். ஐயோ மாட்டிக்கிட்டார் ஒருத்தர். மாட்டிட்டோம் மழை 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 அப்பா இந்த பிடிச்சிட்டு மழை வர்றது பைக் எடுத்துட்டோம். என்ன அப்புறம் அவரத்துக்கு ஓடும். இந்த பார்த்தீங்கன்னா பின்னால் மழை. மூடுவோம் மாடெல்லாம் ஒன்று பார்த்திக்காங்க. அப்படி போய் பார்ப்போம். மழை பெய்யுது இன்றைக்கு மாட்டிட்ட மாதிரி எங்கேயான ஏரியாண்டே. ஐயோ அதை பூட்டி வச்சிருக்காங்களப்பா, அதான் பூட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு போக இல்லாது. அங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே நம்பி ஓடி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோங்க இந்த சைட்டால் பார்த்தீங்கன்னா அவ்வளோங்கும் பூட்டி வச்சுருக்காங்க. மாட்டிட்ட ஒன்றும் செய்யலா. இது இப்போ அங்கே பாருங்க மழை. இந்த இப்போ இங்கேயும் பெய்யுது மழை. சரி வந்துட்டோம், படுறதை பட்டுருப்போம். இங்கே பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து துருசு. இதுக்கு திறக்கிறதுக்குரிய இந்த கதவெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்கிறதால வந்து லாக் பண்ணி இல்லை. நல்ல காலம்தான். இந்த இதை பார்த்தீங்கன்னா நான் பார்த்தா லாக் பண்ணிட்டாங்க, மாட்டிட்டோம் முடிஞ்சு வருங்க, திறந்தான் இருக்கு. ஸோ அச்சா குச்சாலா இதுக்குள்ளே விழுந்தா நாம உள்ளதான் வச்சு வருங்க. உள்ள போகிற சத்தத்தை டுக்கு 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 டுக்கு. இது பார்த்தீங்கன்னா விளாங்க இதுக்குள்ளால இந்த விலங்குதான் தெரியாது. அம்மா ஒண்ணுமே தெரியலையே. தண்ணி போகிறோம். இந்த அம்மா சரியா 4 தான் வச்சுருக்கேன். அந்த இந்த வேறுங்க கொக்கு ஆக்கள். இது நீர்க்காக நாங்கள் இப்போ வந்து மாட்டிக்கிட்டோமே. அப்படியே எதுவுமானா அப்படியே நாங்கள் போட்டிக்கிட்டோமே. இங்கே பாருங்க மழைந்தா செம்ம மழை பெய்யுது. இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அரிக்காமல் நல்லா கல் போட்டுருக்காங்க, செட் பண்ணி இந்த இப்படியே போட்டிருக்கேன் இந்த சைடில். இது கங்கால, இந்த கட்டுக்கு அங்கால வந்து சரியான இங்கேற்ற மாதிரி அங்காலயம் வந்து பதிவு. இந்த ஊற்று தண்ணி என்னென்னா நான் காட்டின அதே மாதிரி சின்ன ஊற்று தண்ணி அங்கால போகிறதாம். ஒரு எனக்கு இங்கே வேலை செய்த பொடியன்னு சொன்னான். இங்கே வேலை செய்துட்டு இருந்தவன் எங்களோட ஃப்ரெண்ட் பொடியன் தான். அவன் சொன்னான் அவனோட முதல் வந்திருக்கேன். அவன் சொன்னான் என்னென்னா அப்புறம் அந்த 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 மதுரை மரங்கள் இருக்குது தானே எனக்கு அங்கால வேலை செய்து ஒன்றுக்குள்ளே பெக்கோ வந்து அப்படியே அந்த என்ன புதக்குழி மாதிரியம் அப்படியே கீழே போய் அப்புறம் தான் வந்து அவன் வந்து அந்த பிடிச்சி ஏறி மேலே வந்து அப்படியே பாஞ்சிருந்தான். அப்புறம் வேறு பெக்கோலாம் கொண்டு வந்தானா அந்த பெக்கோ அந்த தாண்ட பெக்கோ வந்து புதக்குழி மாதிரி அந்த இதுக்குள்ளே தாண்ட பெக்கோ வந்து எடுத்துதாமன்னு சொல்லுவான். அவன் சொல்லியிருக்கேன் நான் ஒரு சரம் பெறக்குள்ள. ஏன்னா அவன் தான் முதல் வந்து இங்கே வந்து இந்த 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 கதவுல திறக்கிறதுக்கு பொறுப்பாக இருந்தவன். இப்போ ஆள் இந்த வேலையில் இல்லை. ஆனால் அவன் சொல்லுவான் அடிக்கடி இப்படின்ட்டு. அவன் சொல்லி தான் தெரியும். இங்கே பாருங்கப்பா, இங்கே பாருங்க கிரிஸ் எல்லாம்
இங்கே பாருங்க என்னது இதுக்குள்ளே சுற்றுறத ஃபோட்டோ சுற்றுது இந்த உள்ள சத்தத்தை பார்த்தீங்கன்னா அங்கால தண்ணி போகிற இந்த இதால் ஒரு பட்டன் வச்சு இதை திறந்தோடனே தான் இப்படி போகிற அங்கால சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கு. மழை பெய்யுது மழை பெய்யுது மழை பெய்யுது. இதை பார்த்தீங்களா விளாங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா விளாங்க தண்ணி இந்த மழை பெய்யுது. ஏதோ நமக்கு நிற்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிட்டு நிற்போம். அந்த என்ன வாயில் எழுதி போட்டிருக்கு அது என்னன்றதையும் தமிழில் இருந்தால் பார்ப்போம். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, ஜானையில் வந்தது தான். ஏன்னா இந்தியாவில் வந்து வேலி எதுவும் இல்லை தானே, இது வந்து காடு சார்ந்த பிரதேசம்ன்றதால என்ன பயம் பண்ணால் தனி வரக்குள்ள இந்த ஏரியா ஃபுல்லாகவே காடு தான். ஸோ யானை தொல்லாப்படி அதுகள் தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே பாருங்கள் என்ன போட்டுக்கோங்க. ஜெயவர்த்தன காலத்தில் வழிகாட்டுறீங்க. ஜெயவர்த்தன காலத்தில் வந்து இதை வந்து புதுப்பிச்சு திறந்துருக்காங்க. முறவை நீர்ப்பாசனம் காணி கௌரவ காமினி திசாநாயக்கு அவர்கள் சிறுவ பாராளுமன்ற உறுப்பினர் திறந்திருக்காங்க. தான் வந்து இத்தனாம் ஆண்டு திரும்பி புனரமைச்சு திறந்தவங்க போன்ற விஷயங்களை போட்டு கஞ்சிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேறுங்க இப்படி வியூவாக இருக்குது. இந்த திறக்கிற இது இங்கே இருக்குது திருசூர். இது என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இதை புனரமைப்பு செய்வாங்க அமௌண்ட். அட பாவிகளா, தமிழ்லே இல்லைடா, போர்டில் கூட தமிழ் இல்லையா? பரவாயில்லை. இதை பார்ப்போம். இன்றைக்கி போர்டில் தமிழ் இல்லை, நாளைக்கு இந்த இதில் என்ன இந்த குளத்திலே வந்து தமிழரால் கட்டினதை வந்து வேறொரு மாற்றம் ஒன்று செய்யப்படலாம். பார்ப்போம். இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏறி இறங்கிறதுக்கு இந்த இதால் வந்து ஏறி இறங்கிறதுக்கு பெரிய மாதிரி அணைகளும் வந்து இந்த படி வந்து இந்த செய்யிருக்கான் பாருங்கள். எவ்வளோ உண்டு பாருங்க. ஐயோ எத்தனை படி? 1 2 3 40 படி இருக்குது மொத்தமாகவே. இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த குறைவாத்தான் வந்து தண்ணி இதில் வந்து திறந்துருக்காங்க. இந்த கூடண்டா நான் நினைக்கிறேன் அடிச்சு திச்சிட்டு ஒரு பொடியன்னு சொல்லியிருந்தான்னு சொன்னால் தாங்க வந்து இந்த இதுக்குள்ளே இந்த நான் காட்டினேன் அந்த துருசு அந்த அதுக்குள்ளே அந்த போக் மாதிரி தானே அதுக்குள்ளே வந்து மீன் வந்து கனவாக போய் அந்த பெரிய பெரிய சிங்கனை 4 5 6 கிலோ அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய சிங்கனையானல் வந்து போய் நின்றுருக்கு. அப்போ திறந்தவன் வந்து அந்த இது திறந்தவன் வந்து அங்கே திறந்துட்டு ஒரு தரம் வந்து இங்கே பார்ப்பான். அந்த அளவு அங்கே இருந்தாலும் இங்கேயும் வந்து பார்ப்பான். அப்போ அங்கே திறந்துட்டு இங்கே வந்து பார்த்துருக்கான். சரியான மீன் வந்து வெளியே அந்த நான் நினைக்கிறேன் ஹீட்டுக்கு அந்த சரியான வெயில் டைம் அந்த ஹீட்டுக்கு நான் நினைக்கிறேன் அந்த குழாய்க்குள்ளே அந்த பட்டைக்குள்ளே போயிட்டு போகல மீன்கள் நியாயமாக போயிட்டு இவனும் திறக்க அந்த மீன் எல்லாம் சடந்து இங்கே இதால் தள்ள தூங்கிட்டான். இதால் தள்ளுனா கண்ட உடனே டக்கண்டு எல்லாம் வந்த உடனே அவன் கண்ட உடனே அதை நிப்பாட்டிட்டானான். நிப்பாட்டினா எல்லா மீனும் வெளியே அப்புறம் பொடியனுக்கு சொல்லிவிட்டு எல்லோரும் போய் வந்து மீன் பிடிச்சாங்களா. அவன் சொன்னான் தாங்க மட்டுமே தாங்க 4 5 பொடியும் சேர்ந்து 1000 கிலோ கிட்டத்தட்ட பிடிச்சானலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால். பேட்ரி லோ ஆகுது. சரி மழை பாருங்க, மழை விட்டோன்னே நாங்கள் புறப்படுவோம். நான் நினைக்கிறேன் இந்த இருக்கு இதுக்கு அங்கால இதுக்குள்ளே தான் நினைக்கிறேன் அந்த மீன் எல்லாம் வந்து நின்றுருக்கு. அவன் திறக்க எல்லா மீனும் என்ன செய்யிருக்கு அப்படியே அந்த சைட்டுக்கு இந்த பட்டை பெரிய பட்டை தானே அங்கே போயிட்டு போகல. என்னை அதுக்குள்ளே நின்றுச்சா இனி என்னன்னு தெரியல. அங்கே போயிட்டு போகல. அப்புறம் தான் அங்கால போய் எல்லோரும் கோல் பண்ணி சொல்லி பிடிச்சிருக்கான். ஃபோன் எடுத்து இங்கே பாருங்க டேட்டா ஆன் பண்ணுவோம்.
இல்லாட்டி கால் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தா இங்கே பாருங்களேன் டேட்டா காட்டு இந்த பார்த்தீங்களா விளாங்க நினைக்கிறேன் இந்த டேட்டா காட்டுதே இல்லை கோலும் எடுக்கல அது ஆனால் இங்கே வந்து கவரேஜ் ஒன்றுமே இல்லை இந்த பாருங்க தனியாக வார உண்மையிலே சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன்னா எனக்கு யானை பிரச்சனைகள் அது இது தானே எதுவும் நடந்தாலும் தெரியாது நான் வந்து மொக்குத்தனம் வந்துடுறேன் யாராவது இதுக்கு வர்றதா இருந்தால் தனியாக வராதிங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க